ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சக்திவேல் பார்க்க போகிற சக்திவேலில் வந்துட்டு எப்படியோ வந்து நம்ம அப்பாவை காப்பாற்றி வச்சுப்பா அப்படின்னு சொல்லிட்டு பெருமூச்சு விடுறாரு நம்ம வேலன். இன்னொரு பக்கம் வேலன் இருக்க வரையும் என்ன அசைச்சிக்க முடியாதுன்னு தைரியமாக சிக்கல் சிவபதி சொல்லலாம். இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் காப்பாற்றுறதுக்கு கூலி கொடுன்ட்டாரு. என்னடா இது, இவ்வளோ கஷ்டப்பட்டு என் பொட்டாட்டியை விட்டுட்டு வந்து உன்னை காப்பாற்றினா நீ இப்படியா பேசுகிற, இரியா இன்னும் 4 குத்துக்கு வாங்கியிருக்கணும் வாயிலே அப்படின்னு சொல்லிட்டு அவர் மனசில் நினைக்கிறாரு. இருந்தாலும் அப்பா பிள்ளையோட பாசமாச்சு, அப்பா அப்படின்னு ஒரு சென்டிமெண்ட் பாட்டை போட்டாங்க. ஐயோ தாங்க முடியலப்பா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் இவங்க கிளம்பி வந்துட்டாங்க. கிளம்பி வந்தார் நம்ம வேலன் வந்து பார்த்தா நம்ம சக்தி கஷ்டப்பட்டு பையை தூக்கிட்டு மேலே வராங்க. அப்படியே அப்பாடான்னு உட்காந்துருக்காங்க. பாரு சாரின்னு சொல்லிட்டு வேலன் சாரி கேட்குறாரு. என்னன்னு கேளுங்க, அதாவது அப்பாவுக்கு பிரச்சனைங்கிறதுக்காக கட்டின பொண்டாட்டியை நடு ரோட்லேயே விட்டுட்டு வந்துட்டேப்பா, அதுவும் ஆட்டோக்கு காசு கூட கொடுக்கலையப்பா, நடந்தே அங்கேருந்து தூக்கிட்டு வரேன்ப்பா, 6 கிலோமீட்டர் தூரம், இவ்வளோ வெயிட்டு தூக்கிட்டு வரேன்ப்பான்னு சொல்லிட்டு அவங்க ஃபீல் பண்ணிட்டாங்க. உண்மைதாங்க, பெத்த அப்பா அம்மாவுக்கு உங்களோட பாசம் புரியுதுப்பா, அதுக்காக கட்டின பொண்டாட்டியை நடு ரோட்டில் விட்டு வரவங்களாம் மனுஷனா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இப்படி தான் எல்லா பொண்ணுங்களோட லைஃப்லையும் நடக்குது. அது குறை சொல்ல முடியாது. இவ்வளவும் பண்ணிவிட்டு நீ சாரி கேட்குறியா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் வளைச்சி சாரி கேட்குறாரு. நீ இதெல்லாம் பண்ணிவிட்டு நீ சாரி கேட்டால் நான் சமாதானம் ஆயிடணுமா, நீ போடா முதல்ல இங்கேருந்து அப்படின்னு சொல்லிட்டாங்க. உன்னெல்லாம் திருத்தவே முடியாது, எவனை போட்டு அடிச்சு அப்படின்னு கேட்குறாங்க. நீ எப்படியும் அடுத்தடிக்கு தான் போயிருப்ப, நல்ல விஷயத்துக்காக போயிருப்ப அப்படிங்கிறாங்க. அது மட்டும் இல்லைங்க, அவங்களுக்கு தான் பிடிக்கலன்னு சொல்கிறாங்களே, அதை விட்டு விலகுங்களேன், ஏன் அடுத்தடியிலே இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. இது மட்டும் உங்கள் மாமாவுக்கு தெரிஞ்சுன்னா அட்வைஸ் பண்ணியே கழுத்தத்தையே சாவடிச்சிருவாரே அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஃபீல் பண்ணுறாரு நம்ம வேலன். இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் அதான் வாத்தியாரை மிரட்டின விஷயத்தை போய் சேரன்ட்ட சொல்ல சேரன் அடிக்க விட்டாரு. போடாடே அப்படின்னு சொல்லிட்டாரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில்